சார் ஈக்குவேஷன் இப்படி இருக்குதா, இதை வந்து நீங்கள் இப்படி எழுதிடுங்க. எப்படின்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 8 காஸ் டீட்டா ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இங்கே நான் என்ன செய்கிறேன்னா காஸ் டீட்டாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. சரியா? இதை இப்போ நம்ம கால்குலேட்டரில் மோடு ப்ரெஸ் மோடு 3 டைம்ஸ் 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 ஃபார் ஈக்குவேஷன். ஸோ ப்ரெஸ் 1. அன்னோன் வருதா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிகிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி 2. இங்கே மைனஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம போட்டு இது பண்ணிடலாம். அதனால் இங்கே டிகிரி வந்து 2வை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குல்ல டிகிரி 2. அதனால் இங்கே பட்டனில் 2வை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ A1 கேட்கும். A1னா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ, தட் இஸ் -1. ஸோ -1. ஓகேவா? அடுத்தது ஓகே ஈக்குவல் டு கொடுங்க. பி வேல்யூ கேட்கும். பி வேல்யூ எக்ஸ் பக்கத்தில் உள்ள வேல்யூ -8. ஸோ -8 ஈக்குவல் டு கொடுங்க. அடுத்தது சி வேல்யூ கொடுங்க. சி வேல்யூ வந்து 7. ஸோ இங்கே வந்து 7 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ -8.79 ஒரு வேல்யூவும் பாசிட்டிவில் 0.795 ஒரு வேல்யூ வருது. பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ எக்ஸ்னு என்னது காஸ்டீட்டா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்டீட்டா ஈக்குவல் டு என்ன வேல்யூ 0.795. ஸோ 0.795. இப்போ டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போகிறதுல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.795. ஸோ டீட்டா ஈக்குவல் டு இதை எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இதுலேருந்து வெளியே வாங்க. அதுக்கு என்ன செய்யணும், ஷிஃப்ட்டு மோடு கிளியர் கொடுத்தீங்கன்னா இங்கே 3 கொடுங்க. ஆல் 3யை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு ரீசெட் ஆல் ஈக்குவல் டு கொடுத்து அதுலேருந்து வெளியே வாங்க. வெளியே வந்துச்சு. இப்போ என்ன செய்யணும்னா காஸ் இன்வர்ஸுக்கு என்ன செய்யணும்னா ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு காஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். காஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூ 0.795 0.795 கொடுத்தீங்கன்னா தான் சார் 37.34.